இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உள்ள 4, 5 2 சாப்டர் மட்டுமே. சென்ற வாரம் 1, 2, 3 சாப்டரை சுருக்கமாக பார்த்தோம். அதில் 2வது 3வது அத்தியாயத்தில் பூமியில் உள்ள சபைகளை குறித்து அதில் நடந்த காரியங்களை அதன் தலைவராகி இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார், என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்கிற காரியத்தை பார்த்தனா, இப்போது பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். அத்தியாயம் 4. விசேஷமாக பூமியில் உள்ள தேவ ராஜ்யத்தின் கிளைகளை, அதாவது பிரான்ச் ஆபீசர்ஸை பார்த்த நம்ம இப்ப பரலோகத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தை, ஹெட் குவார்டர்ஸை பார்க்கிறோம். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ளது. பூமியிலிருந்து இப்போது கண்ணோட்டம் பரலோகத்துக்கு மாறுகிறது. இங்கே பத்ம சிறையில உயிர்த்தெழுந்த இயேசுவை ராஜாதி ராஜாவாக தரிசனத்திலே கண்ட யோவான் இயேசுவின் அழைப்பின் பேரிலே 4வது அத்தியாயம் 1வது வசனத்திலே இவைகளை பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போது என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறி வா, இவைகளை பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்றது. 1வது அத்தியாயத்திலே எனக்கு பின்பா எக்காலம் போன்ற சத்தம் இருந்தது, திரும்பி பார்த்தேன் நான் இயேசுவை தரிசித்தேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த இயேசு கிறிஸ்து தான் அவர் இங்கே ஏறி வா என்று அழைக்கிறார். அப்படி அழைத்து அதனால பரலோகத்துக்கு சென்று ஆவிக்குள்ளாகி, அடுத்த வசனத்தை சொல்றாரு, உடனே ஆவிக்குள்ளானேன், நான் பரலோகத்துக்கு போனேங்கிறார். பரலோகம் சென்று அங்கே சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார். அவர் பூமியில் வசிக்கும் காலத்திலேயே தேவனை பூரண மகிமையில் தரிசித்தவர்கள் வெகு சிலர் தான் தேவனை முகமுகமாக தரிசித்தவர்கள். மோசையை குறித்த நாம் ஒரு சில காரியங்கள் நாம் அறிவோம். அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்தில் 1லிருந்து 6வது வசனத்தில் தன்னை குறித்து சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரை எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனிதன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாதுமாக வார்த்தையை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அதாவது பவுல் தான் அந்த தரிசனத்திலே பரலோகத்துக்கு சென்று அங்கே முகமுகமாக சில காரியங்களை தரிசித்திருக்கிறார். அதை தன்னை பெருமை பாராட்டக்கூடாது என்கிறதுக்காக மறைமுகமாக சொல்லுகிறார். இதற்கு அடுத்தபடியாக பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்த எசேக்கியேல் தேவனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக தரிசனம் காண்கிறார். அது எசேக்கியேல் 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு வந்தா 3வது அத்தியாயம் 16 வசனம் வரைக்கும் அந்த தரிசனத்தில் அவர் தேவனை எப்படியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கண்டார். அவரை சுற்றி 4 ஜீவன்கள் இருந்தது. அவர் உட்கார்ந்திருந்த சிங்காசனம் எப்படி இருந்தது என்பவைகளை குறித்தும் அவர் சொன்ன தரிசனத்தை குறித்தும் எழுதி வைக்கிறார். எழுதிவிட்டு 3வது அத்தியாயம் 16 எசேக்கியேல் 3வது அத்தியாயம் 16வது வசனத்துல அந்த தரிசனத்தை கண்ட பின்பு 7 நாட்களாக பிரமித்தவராக ஒன்றும் பேசாமல் இருந்தேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த தரிசனம் அப்படி இருந்தது, தேவனை முகமுகமாக தரிசிக்கிற தரிசனம். இங்கே யோவானும் அதைத்தான் தரிசிக்கிறார். யோவான் சிங்காசனத்தில் விற்றிருக்கும் தேவனையும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்களில் வீற்றிருந்த 24 மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் கண்டார். அவர்கள் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு இரவும் பகலும் சதா காலமும் மகிமை கனம் ஸ்தோத்திரத்தை செலுத்துவதை கண்டார். இது நம்ம வெளிப்படுத்த 4வது அத்தியாயத்தில் 9வது வசனத்துல பார்த்தோம்னா அந்த வசனம், அவர்கள் தாழ விழுந்து மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் செலுத்துவதை கண்டார். உண்மையிலே இந்த ஒரு காட்சி காண்கிற யாருக்குமே பிரமித்து போய் திகைத்து நிற்க வைக்கும். என்ன பார்க்கிறோம் என்று சொல்ல முடியாது. என்றால் அங்கு கண்டவைகளை அவரால் விவரிக்க கூட முடியவில்லை. தேவன் எப்படி இருந்தார் என்பதை அவருக்கு விவரிக்க கூட முடியவில்லை. அவரால் முடிந்தவரை அவர் அறிந்தவரை அவர் விவரிக்கிறார்.
இரண்டாவது வசனத்திலே வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்து மேல் ஒருவர் வீற்றிருந்தார். மூன்றாவது வசனம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அவரால் முடிந்தவரை தெரிந்த வரைக்கும் விவரிக்கிறார், முழுமையாக அவரை விவரிக்க முடியவில்லை. ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான். அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனம் இருந்தது. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து பொன்முடி சூடி உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இந்த ஒரு காட்சி அவரால் முடிந்த வரைக்கும் தான் நமக்கு விவரிக்கிறார். என்றால் அது நம்ம அறிவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் தான் அது. அவரால் முடிந்த வரை அதை நமக்கு விவரிக்கிறார். உண்மையிலே அந்த ஒரு தரிசனை யாரை பார்த்தாலும் ஒரு திகைச்சு பிரமித்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான். இதுல அவர் வசனம் 4ல் 24 மூப்பர்களே பார்த்தேன் அப்படிங்கிறார். அந்த 24 மூப்பர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு அநேக விளக்கங்கள் உண்டு. பொதுவாக எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம், தேவனோடு உடன்படிக்கை மூலமாக, தேவனோடு நேரடியாக செய்த உடன்படிக்கை மூலமாக அவருடைய ஆளுகைக்கும் அவர் சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணித்த 2 கூட்டத்தார். 1 இஸ்ரேல், 2 சபை. இந்த 2 சார்பாக, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் சார்பாக 12 மூப்பர்களும், சபையின் 12 அப்போஸ்தலர்கள் சார்பாக 12 மூப்பர்களுமாக 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் அனுமானமாக சொல்லப்படுகிறது. அதுபோக வசனம் 6, 7ல் யோவான் கொண்ட 4 ஜீவன்கள். அந்த ஜீவன்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தது. அவைகளுக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. ஸோ அந்த ஜீவன்கள் எல்லாமே தேவன் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளின் சார்பாக நிற்கிறவர்கள் என்றும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஸோ சகல சிருஷ்டிகளும் 24 மூப்பர்களும் அன்று ஆராதனையில் தேவனை துதித்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய முக்காலத்துக்கும் உரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். துதித்து அவரை மகிமை, ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திரம். நம்மளை சிருஷ்டித்தவர், சிருஷ்டி கர்த்தா அவர் ஒருவரே துதிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரம். அவர்களே துதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட பூமியிலே நடைபெறக்கூடிய எந்த ஒரு ஆராதனையும் இதனுடைய ஒரு சாயலாகவும், ஒரு நாளே இந்த ஆராதனையில நாமும் போய் பங்கு வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் ஒரு பயிற்சியாகவும் அப்படித்தான் இது இருக்கிறது. எப்படி யோவான், எசேக்கியேல், பவுல் இவர்கள்லாம் ஆவிக்குள்ளாகி தேவ சமூகத்தில் சென்று நின்றார்களோ, அதை போலவே இன்று நாமும் கூட அதே அழைப்பை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், யோவான் சுவிசேஷம் 4வது அத்தியாயத்துல 23, 24வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 4வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஆனால் ஆவியோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி ஆவியிலே மறுபடி பிறந்த அனுபவம் இருக்க வேண்டும். யோவான் 3வது அத்தியாயத்துல 3-6 வசனத்துல நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேய அதிகாரி இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறவர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்
என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன். அவர் கேட்கிறாரு, எப்படி முதிர் வயதானதுக்கு அப்புறம் தாயின் கற்பத்தில் பிறக்க முடியுமா? அப்ப இயேசு பிரதித்திரமா சொல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஸோ அந்த மறுபடியும் ஆவியில் பிறந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றை குறித்து அந்த மூன்றுமே செயல்படக்கூடிய விதம் என்ன, அவைகள் என்னங்கிறதை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். எல்லா ஒரு மனிதனுமே ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவன் தான். ஆனா பாவத்தில் இருக்கிற போது அந்த ஆவி மரித்து போனதாக, நமக்குள்ள மரித்து போனதாக இருந்தால் பலன் இல்லாததாக இருக்கிறது. காரணம், சரீரம் ஐம்புலன்களை கொண்டு இந்த பூமியிலே காரியங்களை செய்கிறது. ஆத்மா சிந்திக்கிறது, தீர்மானிக்கிறது, உணர்ச்சி வசப்படுகிறது. ஆனால் ஆவி, அதுதான் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த தேவனுடைய ஒரு பகுதி. அந்த ஆவி, ஆவியா இருக்கிற தேவனோடு நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு தொடர்பை உண்டாக்கி கொடுக்கிறது. தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிற காரியங்களே, தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சில மறைவான காரியங்களே தேவன் அந்த ஆவியின் மூலமாக தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை செய்ய முடியாத நம்மை பின்னாடி இருந்து ஏவி தேவன் உந்தி முன்னாடி தள்ளுவதும் ஆவியில தான். ஸோ அந்த ஆவி மூன்று விதத்திலே காரியங்கள் செய்யும். தேவனோடு உள்ள தொடர்பு, கம்யூனிகேஷன், அப்புறம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகளை பெற்று தருவது, ரெவலேஷன், அப்புறம் தேவன் நம்மை ஒரு காரியத்தை செய்ய முடியாத முன்னோக்கி தள்ளுவதை ஆவியில் தான் உணர்ந்து உந்தப்பட்டு ஏவப்பட்டு முன்னாடி நம்ம செல்வோம். இந்த மூன்றுமே ஆவியில வேண்டும். இதற்கு அந்த ஆவி மறுபடியும் பிறந்தது என்றால் அது பாவங்கள் மரித்ததாக பரிசுத்தமுள்ள தேவனோட தொடர்பு கொண்டு மீண்டும் அவருக்கும் அதற்கும் இடையுள்ள தொடர்பை அது புதுப்பித்து கொண்டது, அந்த தொடர்புக்குள்ளாக வந்து விட்டது. அப்பதான் தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடுகளையும் அவருடைய உந்துதலையும் பெற முடியும். அப்போதான் ஆவியிலே நான் உண்மையாகவே தேவனை நான் தொழுது கொள்ள முடியும். இதைத்தான் நம்ம இதுல படிக்கிறோம். மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கணும், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலே தேவனை ஆராதிக்கும் போது இந்த மறுபடியும் பிறந்த இந்த ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ யாராக இருந்தாலும் உண்மையோடும் ஆவியோடும் தேவனை ஆராதிக்கின்ற பொழுது அவருடைய சரீர பிரகாரமாக பூமியில் இருந்தாலும் அவர் ஆவி பரலோகத்திலே தேவனை ஆராதிக்கும் இந்த கூட்டத்திலே அது கலந்து கொண்டு அங்கே பங்கு பெறுகிறது. அதற்கும் இவனுக்கும் இடையிலே ஒரு ஐக்கியத்து தொடர்பை அதை உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் பூமிக்குரிய கரை படிந்தவனாக, அதனால பரலோகத்தில் பிரவேசிக்க அனுமதி மறுக்கப்பட்டவனாக இல்லாமல் பரிசுத்தமாக அவர் பிரசன்னத்திலே நுழைய, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள், பரிசுத்தமாகவே தான் அவர் பிரசன்னத்தில் நுழைய முடியும். அதற்காக எபிரேய நிருப ஆக்கியோன் நம்மை அழைக்கிறார், நம்மை எச்சரிக்கிறார். இதை எபிரேயர் நிருபத்துல 12வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 9 to 25 வசனங்கள் வரைக்கும் இந்த ஒரு காரியத்தை அவர் தெளிவாக எழுதுகிறார். எபிரேயர் நிருபம் 12வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். விசேஷமாக 9வது வசனத்துல இருந்து கூட நம்ம படிக்கலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாக காணாலும், ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். யாவருடன் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
அந்த பரிசுத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கறது என்ன அப்படிங்கறது பின்னாடியே கண்டினியூ பண்றாரு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனு வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்கு தன் சேஷ்ட புத்திர பாயத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு விரும்பிக் கொள்ளியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். இதுல வரையிலேயே அவர் கண்டினியூவா சொல்கிறாரு. ஏன்னா அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மழையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேரவில்லையே. இது எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறிய ஜனங்களுக்கு தேவன் சீனாய் மலையின் மேல தரிசனமாகிய இறங்கிய அவர்களோடு உடன்படிக்கை செய்ய முன்பதாக அவர் இறங்கிய அந்த காட்சியை இவர் இங்க விவரிக்கிறார். தேவனை ஆராதிக்கும்படியாக வந்து நில்லுங்க நீங்க, அப்ப அவர் எப்படி வந்தாரு, எந்த சூழ்நிலையில வந்தாரு அப்படிங்கிறத சொல்லி நீங்க அங்க வரல அப்படிங்கிறாரு. ஏன்னா எக்கால முழக்கத்திடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். மோசையை பார்த்து சொன்னாங்க, எப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நீயே போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டோ, அவர் எங்கிட்ட பேச மாட்டாப்பா, பேசினா நாங்க செத்து போயிடுவோம், நீயே போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுப்பா அப்படின்னாங்க. அது மாத்திரமல்ல, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறி உண்டு, அது அம்பினால் எய்யப்பட்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. தேவன் மனிதனை சந்திக்க இறங்கின போது அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமா இருக்கிறனால பரிசுத்த குலைச்சலான எதுவுமே அவர் இறங்கி இருக்கக்கூடிய அதை தொடக்கூடாது. அதனால சுத்தி வேலியட உள்ளே யாரும் வரக்கூடாது. ஒரு மாடோ மிருகமோ வந்தாலும் கூட அதை அம்பால் எழுந்து அதை அங்கேயே கொண்டு கொடுங்கிற கட்டளை தேவை கட்டளை இருந்தது. ஆனால் இங்க நீங்களோ அவங்க அந்த காலத்துல அவ்வளவு அதே தேவன் தான், அதே தேவனை ஆராதிக்க வந்தவங்க தான். ஆனா இங்க நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், அவர்கள் சீனாய் மலையில இறங்கினாரு, இங்கேயே நம்மளோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்று நம்ம ஆராதிக்கிற போது இதே நிலைமைத்தான் சொல்றாரு. அன்று அவர்கள் அப்படி பயந்து நடந்தாங்க, ஆனா நீங்களோ இன்றைக்கு இந்த நிலைமையில நீங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. எனவே பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விட்டால் எப்படி தப்பி போவோம்? ஸோ இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறாரு. என்றால் அந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டது ஒரு ப்ராப்ளம், உபத்திரவம், கஷ்டத்தின் காரணமாக இயேசுவை மறுதலித்து விட்டு யூத மதத்துக்கு திரும்பி போகலாம் என்று இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க வர அப்போ அவ்வளவு மோசமா இருந்தது, ஆனா இப்போ நீ அதை விட நல்ல இடத்துல வந்திருக்கிறீங்க, அதனால இதை உற்றாத, இந்த சந்தர்ப்பத்தை உற்றாத அப்படிங்கறதுக்காக எழுதப்பட்டதெல்லாம் சொல்லிடுறாரு. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற போது இந்த ஆராதிக்கும் கூட்டத்திலே நாமும் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற போது அந்த தேவனை அனுபவிக்கக்கூடிய ருசிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கிடைக்கும். அதனால இன்றைக்கும் கூட ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்கிற போது, தேவனை துதித்து ஆராதிக்கிற போது ஆவியோடும் உண்மையோடும் மட்டும் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்ற பயபக்தியோடும் பங்கு பெற்று ஒரு நாள் முகமுகமாக அவரை சந்திக்க பரலோக ஆராதனையில் நுழைய நம்மை நாம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான்.
வசனம் அத்தியாயம் 4ல் 1வது வசனத்தில் இங்கே ஏறி வா, இவைகள் பின் சம்பவிகளை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இயேசுவின் அழைப்பின் பேரில் பூமியில் நடக்க இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு போன யோவான் பரலோகத்தில் தேவ தரிசனத்தையும் தேவனுடைய ஆராதனையும் கண்டு பார்த்து விட்டு இப்போது அடுத்ததாக பூமியிலே நடக்க இருக்கக்கூடிய எந்த சம்பவமாக இருந்தாலும் அதன் மேல் உள்ள ஆளுகையும் அதிகாரமும் உள்ள பரலோகத்தினுடைய தலைமையிடம், ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை கேபிட்டல் சிட்டிலாம் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லலாம் எப்படியும், இதற்கு சென்ற அந்த யோவான் இப்பொழுது வருங்காலத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ஆரம்பித்து வைக்க இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கிறார். அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை இங்கே பார்க்கிறார். இதைத்தான் 5வது அத்தியாயம் முழுக்க நமக்கு சொல்லுது. 4வது அத்தியாயம் பரலோகத்து தேவனையும் அந்த ஆராதனையும் அந்த பரலோகத்தினுடைய இது எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு 5வது அத்தியாயத்தில் தான் இனி சம்பவிக்க வேண்டியவைகளை ஆரம்பித்து வைக்க இருக்கக்கூடிய நபர் யார், அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே பார்க்கிறார். இதில் 5வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலே சொல்லுகிறார். அவர் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவனுடைய வலது கரத்திலே கண்டேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் நடக்க வேண்டியவைகள் எல்லாமே தேவனுடைய ஆதீனத்தில், ஏன்னால் அவர் ஆதியும் அந்தமுமானவர், ஆதியிலிருந்தே அந்தத்தை பார்க்கக்கூடியவர். நமக்கு அதை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ கூட நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அது எப்படி ஆதியிலிருந்து அந்த கடைசியில் நடக்க போகிறத பார்ப்பாரு. நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் இது இப்படி நடக்கும்னு சொல்லலாம், அது நடக்குங்கிறது உறுதி கிடையாது. ஆனால் பின் பாயிண்டாக என்னென்ன நடக்குங்கிறத காலங்களுக்கு அப்பாற்பட்ட அவர் இனிமேல் நடக்க வேண்டியதை அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் அது எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்குது, அவருடைய கையில் தான் இருக்குது, அவர் மூலமாகத்தான் நடக்கும். இந்த காரியத்தில் இனிமே பூமியிலே சம்பவிக்க வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்குது. இது வரிசை கிரமமாக இதுக்கப்புறம் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் என்று ஒரு ரெக்கார்டடாக ஒரு சரித்திர குறிப்புகளை உடையது. பூமியிலே நிகழக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் கூடிய வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஒரு தேவ பக்தன் சொல்றாரு, ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்டரி என்பது அவருடைய கதை தான், அவர் சொல்ற கதை தான், அவர் தான் அதை ஆரம்பிச்சுக்கிறார் அப்படின்னு. இதுல இந்த 7 முத்திரைகளை உடைத்து இவைகளை ஆரம்பித்து வைக்கக்கூடியவர் யார், இது யார் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி அங்கே எழும்புது. 5வது அத்தியாயம் 2-3 வருஷத்துல பார்க்கலாம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஆனா அந்த அளவுக்கு யாருக்கும் இல்லை. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதால் நான் மிகவும் அழுதேன். யோவான் அதை பார்த்துட்டு இது யாருமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா, இது இப்படியே போயிருச்சுன்னா உலகம் இப்போ போகக்கூடிய இந்த கண்டிஷனிலே இருளின் ஆதிக்கத்தின் கீழே இன்னும் 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 மோசமாகி கொண்டே இருக்குமே, இந்த இதுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கக்கூடியவர் யார், அப்படி யாரும் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அவர் அழுகிறார். அப்பொழுது ஒரு மூப்பர்களில் ஒருவன், வசனம் 5ல் நம்ம பார்க்கலாம், 5வது அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை துறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவர் புஸ்தகத்தை திறந்து பார்க்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயங்கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஜெயங்கொண்டவர் அப்படின்னு தான் வருது, அதற்கு அனுமதி பெற்றவராக இருக்கிறார், தகுதி உடையவராக இருக்கல, ஜெயங்கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜெயங்கொண்டவர் எப்படி அதை ஜெயித்து அந்த அதிகாரத்துக்குரியவராக மாறினார் அப்படிங்கிறத பவுல் நமக்கு பிலிப்பியர் எழுதிய நிருபத்தில் சொல்லுகிறார். பவுல் எழுதின பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் தெளிவாகவே அவர் சொல்லுகிறார். அவர் 2வது அத்தியாயம் 6லிருந்து 11 வசனங்கள்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோரோடு முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். அவர் இப்படியாகத்தான் அவர் ஜெயம் கொண்டு வந்தார் அப்படிங்கிறார். அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது எபிரேய ஆக்கியோன் அவரும் அதுல விளக்கமா சொல்றாரு. எபிரேய ஆக்கியோன் அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல 9 to 18 வசனங்களில இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத விளக்கத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 2:9. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் அப்படிங்கிறார். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவனென கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லுகிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். நாம் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாக அவரும் மாம்சம் ரத்தத்தை உடையவராகி நமது சார்பாக நின்று பிசாசனுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் வென்று மறித்தாலும் கூட உன் ஆலோசனைக்கும் உன் பயமுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டேன், தேவன் சொன்னதைத்தான் செய்வேன் என்று தேவ சித்தத்துக்கு முழுமையாக காண்பித்து அவருடைய மரணத்தின் மூலமாக, ஏனென்றால் பாவம் செய்ததன் விளைவாக வந்தது மரணம். இவர் பரிசுத்தமாக பிறந்தவர், பிறப்பிலிருந்து கிடையாது. பிறந்ததுக்கு அப்புறம் இவர் எந்தவித பாவமும் செய்யவில்லை. ஆனால் பிறருடைய பாவத்துக்காக, பிறருக்கு சார்பாக, ஆதாமின் சந்ததிக்கு சார்பாக, ஆதாமுக்கு பதிலாக தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்ததுனால அவனுக்கு அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய சாபத்தையும் அந்த தண்டனைகளும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டதுனால ஆதாமினுடைய சந்ததிக்கு அந்த அழிவில் இருந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ஆனால் இவர் பூமியில் வாழ்ந்த காலத்துல எந்தவித பாவமும் இல்லாததுனால மரணம் இவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணம் அங்கே மரித்து போய்விட்டது. இவர் உயிர் தெழுந்தவராக இருந்து வந்தார். இன்று அவர் உயிர் தெழுந்தவராக எந்த மனிதர்களுக்காக ஒரு போய் பாடுபட்டு செலுத்தினாரோ அந்த மனிதர்களை மீட்கும்படி, அந்த மனு குலத்தை ஆளும்படி அதிகாரம் கொண்டவராக, அந்த மனிதர்களுடைய சரித்திரத்தின் மேலே ஆளுகை உடையவராக அவர் நிற்கிறார். இதில் விசேஷமாக அவரை 2 வித்தியாசமான கோணங்களிலே வெளிப்படுத்தலிலே அவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒன்று, அவரை யூத ராஜ சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்று, ராஜாதி ராஜாவாக தாவீதின் வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு பிறக்கக்கூடியவன் அவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை அழிவில்லை என்று வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவராக, தாவீதின் வேறாக யூத ராஜ சிங்கமாக அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் வசனம் 6 அவரை அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று, அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு தாசனாக, முழுமையாக தன்னைத்தானே தாழ்த்து ஒப்பு கொடுத்த ஒரு தாசனாகவும், முழு உலகத்தின் பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இன்று
அன்று அடிக்கப்பட்டார். ஆனால் இன்று 7 கொம்புகளுடன் 7 கண்களுடன் தேவனுக்கு முன்னாக நிற்கிறார். 7 கொம்புகள் அங்கிறது முழுமையான ஒரு வல்லமையின் அடையாளமாக அந்த 7 கண்களும் இதிலே விளக்கம் கொடுத்துட்டாங்க. பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் உடையவராக, சர்வ அதிகாரம் உடையவராக, பூமியின் மேலே எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உடையவராக தேவ சமூகத்தில் நிற்கிறார். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இவரை குறித்து யூத ராஜ சிங்கமாக, முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிற ராஜாவாக தீர்க்க தரிசனமாக ஏசாயா இவரை பற்றி சொல்லி இருக்கிறார். அது நம்ம வசன ஏசாயா 9 11 அத்தியாயம் வரைக்கும் படித்து பார்த்தா அதுல வர இருக்கக்கூடிய அந்த ராஜா எப்படிப்பட்டவர், அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும், அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய ஆளுகும் போது பூமியில நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஏசாயா 9 அத்தியாயத்திலிருந்து 11 அத்தியாயம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கும். நமக்கு ஏசாயா 9 உள்ள ஒரு வசனத்தை மட்டும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் எல்லா சபைகளிலும் பேசுவாங்க. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. தேவர்களின் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று அந்த ஒரு வசனத்திலிருந்து 9 அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சா 9, 10, 11 11 அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும், அந்த ஒரு 3 காரியங்கள் படித்தா இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய அந்த ராஜா எப்படிப்பட்டவர், அவர் எப்படி வருவார் என்பது தெரியும். அடுத்தபடியாக அவரை தேவனுக்குடைய சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தாசனாக, இதே ஏசாயாவில் 42 அத்தியாயத்திலிருந்து 53 அத்தியாயம் வரைக்கும் அந்த தேவனுடைய தாசன் அவருடைய ஊழியம் பூமியிலே எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம மெதுவாக படித்து பார்த்தால் அவர் பூமியில என்ன செய்தார், அதன் விளைவாக நமக்கு என்ன கிடைத்தது. முக்கியமானது 53 அதிகாரம். இவைகளிலிருந்து அவரை பற்றி அவர் விளக்கமாக கூறுகிறார். இது அதிலிருந்து நம்ம அறிவிக்க முடியும். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற இடத்துல அவர் வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார் அப்படின்னு யோவான் பார்க்கிறார். அந்த மனித சரித்திரத்தின் மேல், இனிமேல் நடக்கக்கூடிய மனித சரித்திரத்தின் மேல், இந்த பூமியின் மேல், எல்லாவற்றின் மேல முழுமையான அதிகாரம் உடையவராக அவர் வாங்குகிறார். அப்படி அவர் வாங்குகிற போது வெளிப்படுத்தல் 5வது அத்தியாயத்துல 8, 9, 10 3 வசனங்களிலே 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக வணக்கமாக விழுந்து அவரை துதித்து பாடல் பாடி ஆராதிக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறது. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இவர்கள் இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கிற போதே இன்னொரு கூட்டமும் இந்த ஆராதனையில கலந்து கொள்கிறார்கள். வசனம் 11, 12 பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தின் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டோம். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. தேவதூதர்கள் அப்பே தூதர்கள் கலந்து கொண்டு இந்த ஆராதனையில் முக்கியமான ஒரு சம்பவத்தை ஆரம்பிக்க போகிறவரை ஒரு அதிகாரத்தை பெற்ற போது நின்று அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை துதித்தார்கள். அது மாத்திரமல்ல,
அதே நேரத்துல 13வது வசனத்துல வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்களும் யாவும் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமே சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இப்ப இதுல முக்கியமாக நம்ம பார்த்தது அந்த 24 மூப்பர்கள் பாட்டு படிக்கிற போது ஒரு வார்த்தையை திருப்பி சொல்கிறாங்க. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய நிருபத்துல 4வது அத்தியாயம் 1வது வசனத்துல பவுல் எபேசிய சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இங்கே அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். அதன் முடிவு எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஆரம்பித்தார். மார்க் 1வது அத்தியாயம் 15வது வசனத்தில் வரும், காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படிங்கிறார். மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசித்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாங்க. இதற்கு உங்களுக்கு அழைப்பு இலவசமாக கிடைக்கிறது, நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆனா இங்க நம்ம ஆரம்பிக்கிற போது அரசாளுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா இதே இது வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயம் 6வது வசனத்துல பார்த்தா தேவன் அதை உறுதிப்படுத்தி அவர்கள் அரசாளுகிறார்கள் அப்படின்னு கொண்டாந்து முடிக்கிறார். இது வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயத்துல 4வது வசனம், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த ஒரு காரியத்துக்கு தான் நம்மளை அழைக்கிறார். 6வது வசனத்துல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நம்முடைய உண்மையான அழைப்பு அவரோடு கூட பூமியை ஆளுகை செய்ய முடியாது. ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல சொன்னார். நான் அதை கேட்டேன். நான் கிறிஸ்துவும் ராஜ்யமும் அப்படிங்கிற தலைப்புல சொல்லிட்டு இருந்த போது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அன்றைய காலத்திலே பூமியை ஆண்டு கொண்டிருந்த அந்தகாரத்தின் அதிபதியாகிய லூசிபரை சாத்தானை ஜெயித்தவனாக அவனுடைய அதிகாரத்தின் வல்லமையை உரிந்து கொண்டு பரத்துக்கு போய் இன்றைக்கு பூமியை ஆளக்கூடிய ராஜாவாக அதிகாரம் பெற்றவராக சென்று விட்டார். ஆனா ஏன் திரும்பி வருவேன்னு சொன்னவர் இவ்வளவு நாள் வராம தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி என்றால், ராஜ்யம் ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டு விட்டது. இந்த கடல்ல இருந்து அந்த கடல் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அவருக்கு சொந்த, முழு உலகத்தையும் அவர் ஆளுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அவருக்கென்று கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப ராஜ்யம் ரெடி, ராஜா ரெடி. ஆனா ராஜாங்கம் இன்னும் ஆயத்தமாகவில்லை. அவரு ஜெயித்து விட்டாரு, ராஜாவாக ஆகிட்டாரு. ஆனா அந்த ராஜாவின் சார்பாக பூமியை ஆளக்கூடிய மந்திரிகளும், நம்ம பாஷையில் சொன்னா எம்எல்ஏ, எம்பி, கலெக்டரு, டிஎஸ்பி, தாசில்தாரு, இந்த ஆளுங்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க மூலமாகத்தான் அவர் ஆளுகை செய்யணும். அந்த அதிகாரிகள், அதிபதிகள் இன்னும் அந்த நம்பர் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. இன்னும் அவங்க இன்னும் தயாராகி அதை புரிந்து கொண்டு அதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை. அதனாலதான் அவருடைய வருகை தாமதமாகி கொண்டே போகிறது அப்படிங்கிறார். உலகத்தின் முடிவு வரை இக்காரியம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னாரு. அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது 19ஆம் நூற்றாண்டுல வேகமா ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப அது எங்கேயோ கொஞ்சம் தடுமாற்றத்துல போற மாதிரி தெரியுது. ஒரு சில இடங்கள்ல வேகமாக காரியங்கள் நடக்குது, ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டல் அடிச்சு போய் நிக்குது. அந்த ஒரு காரியங்கள் ஒண்ணு. இன்னொன்னு, ஆலயத்தில் உள்ளே இருக்கிறவர்கள் தங்கள் அழைப்பு, நான் அவரோடு பூமியை ஆளுகை செய்ய முடியாத அவருடைய வாரிசாக
அவரால் நியமிக்கப்பட்டு நித்திய காலமாக சதா காலமாக உயிரோடு இருக்கிறவரோடு உடன் இருக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மேலான காரியத்தை நாடுவதை அவர்கள் கொஞ்சம் அந்த மைண்ட்ல இருந்து எடுத்து விட்டு, இப்பொழுது இங்கே இந்த பூமியிலே பரதேசியாக நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த பூமியின் குறுகிய கால வாழ்க்கையின் தேவைகளையே முதலிடம் வைத்து நிற்பதனாலையும், அந்த கண் மாறி இருக்கிறதுனாலையும், அந்த காரியத்தில் வளருவதிலே கொஞ்சம் சோம்பலாக அலட்சியமாக இருப்பதனால் நிமித்தமா நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு தயாராகிற வரைக்கும் அவருடைய வருகை தாமதமாகி கொண்டே போய் நம்முடைய அழைப்பை அறிந்து கொண்டோம், அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டால். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ராஜாங்கம் கவர்மெண்ட் சரியில்லை, அந்த கவர்மெண்ட் போய் இந்த கவர்மெண்ட் யாரும் சரியில்லை, எந்த கவர்மெண்ட்டும் சரியில்லை. ஏனென்றால் ஒரு நாளைக்கு நாம் தான் கவர்மெண்ட் இந்த பூமியை ஆளப்போகிறோம். அப்பொழுது இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த தவறுகள், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு காலத்துல நாம் ஆளுகை செய்கிற போது செய்யக்கூடாது. என் ராஜாவை போல நீதியும் நியாயமுமாக நாம் வாழ அதுக்குரியவனாக இப்பொழுதே நாம் வாழ்ந்து அதற்கு தகுதி உள்ளவனாக வாழ்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதுதான் நமக்கு இன்றைக்குரிய ஒரு ட்ரைனிங் பீரியட். இதுல வளர்ந்து கொண்டே போனால் ஒரு நாள் இந்த கூட்டத்துல இந்த தகுதியை நமக்கு எந்த காரியமும் செலுத்தி நம்ம பெறல, கிருபையிலே இலவசமாக அவர் கொடுத்தார். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். இனி அந்த விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டதை நாம் சுதந்திரிக்கும் வரை அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். இந்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் இரண்டும் இதனுடைய படிப்பு பாடம் இதோடு முடிந்தது. அடுத்த வாரம் 6வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் உள்ள காரியங்களை ஒரு வாரத்தில் முடிதோ இல்லை 2 வாரம் ஆகுதோ பார்க்கலாம். அது கொஞ்சம் அடுத்த பகுதி. அது பூமிக்கு வர இருக்க இந்த சரித்திரத்தை ஆரம்பித்து விட்டால் பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டமாக அதில் வருது. அந்த காரியங்களை படிக்கலாம். அது 6லிருந்து 18 வரைக்கும் பேட் நியூஸ் தான். 19லிருந்து 22 வரைக்கும் குட் நியூஸ். ஸோ முதல்ல என்ன பேட் நியூஸ் வருது, அப்புறம் என்ன குட் நியூஸ் வருது, இதுக்கு எப்படி நம்ம போக வேண்டும் என்கிறது அடுத்த வாரங்களிலே நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். இதோடு இன்றைய தினத்தின் இந்த வேத பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.